ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த வருடம் 2025க்கான புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசையில் செய்யக்கூடிய முக்கியமான 5 விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு வருடத்தில் வரும் முக்கியமான 3 அமாவாசைகளில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை மிக முக்கியமானது. மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட தவறி இருந்தாலும் மகாலய அமாவாசையில தர்ப்பணம் கொடுத்தா அது நம்முடைய பல தலைமுறை முன்னோர்களின் ஆத்மாக்களை சாந்தி அடைய வைக்கும். அதனால அப்படிப்பட்ட இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு மிக முக்கியமான 5 விஷயங்களை தவறாமல் செய்யணும். இதனால முன்னோர்களின் ஆசிகளை முழுவதுமாக நம்மளால் பெற முடியும். இதன் காரணமாக பலவிதமான துன்பங்கள்ல இருந்து நம்மளால் விடுபட முடியும். அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மகாலயபட்ச பித்ருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது இந்து சமயத்தில் மகாலய அமாவாசை மிகவும் முக்கியமான ஒன்று. பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் வசித்து நாம் செய்யும் தர்ப்பணம், வழிபாடு, தானம் இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கும் ஆசி வழங்கி அவங்களோட ஆத்மா திருப்தி அடையும் காலம். மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் செய்யப்படும் தர்ப்பணம் வந்து இந்த வழிபாடு, தானம் அப்படின்னு அனைத்துமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது தான். இந்த 15 நாட்களும் முன்னோர்களின் ஆன்மாக்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் அவர்களின் ஆசையை பெறுவதற்காகவும் எதுவுமே செய்யலை அப்படின்னா கூட மகாலயபட்சத்தின் நிறைவாக வரும் மகாலய அமாவாசை அன்னைக்கு சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக நாம் செய்யணும். இது செய்கிறதுனால முன்னோர்களின் ஆசை வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த ஆண்டு மகாலய அமாவாசை எப்போ வருது அப்படின்னா செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்றைய தினம் அதிகாலை 1:03 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 1:42 வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு. மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்காக நாம் செய்யும் தர்ப்பணம், வழிபாடு, தானம் இது எல்லாமே அவங்களின் ஆன்மாவுக்கு அமைதி, யமலோக துன்பத்திலிருந்து விடுதலை இது எல்லாமே கொடுக்கும். அதனால அவங்களின் ஆன்மா வந்து மகிழ்ச்சி, நன்மையும் நம்முடைய சந்ததிகளை மனதார வாழ்த்துவாங்க. இதன் காரணமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பித்ருதோஷம், பித்ரு சாபம், சுபகாரிய தடைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கும். இதனால முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக மகாலய அமாவாசை அன்னைக்கு மறக்காம செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது. இது வந்து மகாலய அமாவாசை அன்னைக்கு அந்தணரை வச்சு முறையாக தர்ப்பணம், சிரார்த்தம் செய்ய முடியலை அப்படின்னாலும் வீட்டில் எளிய முறையில் முன்னோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணீரும் இறைச்சு நாம் வழிபாடு செய்யணும். இது நம்முடைய கடந்த கால கர்மாக்களின் சுமைகளில் இருந்து விடுவிக்கிறதோட நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியையும் கொடுக்கும். நம்முடைய 3 தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களை மனதில் நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு காசி மற்றும் கயா தலங்களை மனதில் நினைச்சிட்டு எள்ளும் தண்ணீரும் நாம இறைக்கணும். அதுக்கப்புறம் 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா பிண்டதானம். இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுல மிக முக்கியமானது இந்த பிண்டதானம். 3 தலைமுறை முன்னோர்கள் அல்லது 21 தலைமுறை முன்னோர்களை நினச்சி அந்த எண்ணிக்கையில் கருப்பு எள், நெய், தேன் இதை வந்து சாதத்தோடு கலந்து உருண்டைகளாக பிண்டம் பிடிச்சு அதை வந்து முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து அதுக்கப்புறமா அதை நீர்நிலைகளை எடுத்துகிட்டு போய் கரைக்கணும். மகாலய அமாவாசை அன்னைக்கு அளிக்கப்படும் இந்த பிண்டதானம் நமக்கு இருக்கும் கஷ்டத்திலிருந்து நீங்கி, கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி வளர்ச்சியில் இருக்கும் தடையை இது எல்லாத்தையுமே நீக்கிரும். முறையாக மந்திரங்கள் சொல்லி பிண்டதானம் செய்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா தானங்கள். உணவுப் பொருட்கள் இல்லைன்னா தேவையான பொருட்களை ஏழைகள், வயதானவர்கள் இவங்களுக்கு தானமாக கொடுக்கறது மகாலய அமாவாசையில் தவறாமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஆடைகள், பணம் இதெல்லாமே தானமாக கொடுக்கிறது மிகவும் சிறப்பு. இது முன்னோர்களின் ஆசிகளை நம்முடைய குடும்பத்துக்கு முழுவதுமாக பெற்றுக் கொடுக்கும்.
முன்னோர்களை நினச்சி அவங்களின் ஆன்மாக்களை சாந்தி அடையணும் அப்படின்னு நினச்சி இந்த தானத்தை செய்யும்போது முன்னோர்களின் மனம் மகிழ்ந்து அவங்க நமக்கு ஆசி வழங்குவாங்க. காகங்கள் மற்றும் பசுக்களுக்கு உணவளிக்கிறது மிகவும் சிறப்பான புண்ணிய பலன்களை கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 4வது விஷயம் என்ன அப்படின்னா தீபம் ஏற்றுறது. மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களின் படத்துக்கு முன்னாடி பூ இல்லைன்னு மாலை அணிவிச்சு அவங்க படத்துக்கு முன்னாடி தனியாக ஒரு மண் அகலில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இது முன்னோர்களின் மீதான மரியாதை மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் சிறந்த முறை. மண்ணகலில் ஏற்றப்படும் தீபமானது நம்பிக்கை ஆன்மாக்களுடனான தொடர்பை குறிக்கும். முன்னோர்களின் படத்துக்கு முன்னாடி அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்து மனதார அவங்கள நினச்சி நாம் தெரியாமல் செஞ்ச தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டு அவங்களின் ஆசையை நமக்கு அருளும்படி நாம் கேட்கணும். 5வது விஷயம் மந்திர ஜபம். இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். அது தெரியாதவங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம். இல்லைனா கருட புராணம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இது போன்ற புனித நூல்களை படித்து இறைவன் அருளை நாம் பெறலாம். நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியையும் நமக்கு கஷ்டத்தில் இருந்து விடுதலையும் தந்து காக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்முடைய முன்னோர்களுக்காக செய்யப்படும் பிரார்த்தனையும் முன்னோர்களை நினைச்சு செய்யப்படும் வழிபாடுகளும் அவர்களுடைய ஆன்மாக்களுடன் நமக்கு இருக்கும் தொடர்பை வலுப்படுத்தும். இதனால அவங்களோட மனம் மகிழும். அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த அமாவாசையை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.